கோவையில் அம்மா பேரவையின் சார்பில் நடைபெற்ற முப்பெரும் முதல்வர்களின் பிறந்தநாள் விழாவில் 2000க்கும் மேற்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி வழங்கினார். கோவை மாநகராட்சி அதிமுக மாமன்ற குழு தலைவரும் அம்மா பேரவை மாவட்ட செயலாளருமான R. பிரபாகரன் ஏற்பாட்டில் கணபதி பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணிக்கு அம்மா பேரவை சார்பில் மாபெரும் வரவேற்பு அளித்து நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டது. விழாவில் கோவை மாநகர மாவட்ட கழக செயலாளரும் வடக்கு சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் K. அர்ஜுனன், கழக அம்மா பேரவை இணைச் செயலாளரும் சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினருமான KR. ஜெயராம் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் திமுக, காங்கிரஸ், தாவேக உட்பட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். அதிமுகவின் முத்தான 10 தேர்தல் வாக்குறுதிகளை 20க்கும் மேற்பட்ட கிராம மக்களிடம் வழங்கி முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் இரட்டை இலைக்கு வாக்கு சேகரித்தார். மதுரை மாவட்டம் திருமங்கலம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமானோருக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். அப்போது பொன்னமங்கலம் குவாரியை மூடக்கோரி மக்கள் மனு அளித்தனர். திருமங்கலம் ஒன்றிய செயலாளர் அன்பழகன் ஏற்பாட்டில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் ஏராளமான கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். முன்னதாக காண்டை கிராமத்தில் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் அதிமுக வெற்றிக்காக சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் வடக்கு ஒன்றியத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் தலைமையில் புரட்சி தலைவியின் 78வது பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடுவது குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. வையாவூர் ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனை கூட்ட ஏற்பாட்டினை மதுராந்தகம் வடக்கு ஒன்றிய செயலாளர் வையாவூர் VG குமரன் செய்திருந்தார். இக்கூட்டத்தில் புரட்சி தலைவியின் பிறந்த நாளை அனைத்து கிளைகளிலும் கழக கொடியேற்றி ஏழைகளுக்கு நலத்திட்ட உதவி வழங்கி கொண்டாட முடிவெடுக்கப்பட்டது. 500க்கும் மேற்பட்ட கழகத்தினருக்கு சட்டமன்ற உறுப்பினர் பரிசு பொருட்களை வழங்கினார். புரட்சி தலைவி அம்மாவின் 78வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திருவண்ணாமலை மாவட்டம் சேவூர் கிராமம் ஆதி திராவிடர் பகுதியில் உள்ள இயேசுவின் உதவும் கரங்கள் திருச்சபையில் பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் வேட்டி சேலைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் ஆரணி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் S. ராமச்சந்திரன் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு வேட்டி சேலைகள் மற்றும் மதிய உணவு அன்னதானம் வழங்கினார். மேலும் நிகழ்ச்சி ஏற்பாட்டை மாவட்ட சிறுபான்மை பிரிவு இணைச் செயலாளர் ஏசுராஜன் செய்திருந்த நிலையில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே அம்மன்குறிச்சி முத்துமாரி அம்மன் கோவில் திருப்பணிக்கு அதிமுக சார்பில் 1 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்பட்டது. திருப்பணி முடிந்து வெகு விமர்சையாக நடைபெற்ற கோவில் கும்பாபிஷேகத்தில் பங்கேற்ற புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் வீட்டு வசதி வாரிய தலைவருமான PK வைரமுத்து அதிமுக சார்பில் நிதி உதவியினை வழங்கினார். அவருக்கு ஊர் பொதுமக்கள் சார்பில் மரியாதை செய்யப்பட்டது. இந்நிகழ்வில் மாவட்ட ஒன்றிய கழக நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை பக்தி பெருக்குடன் வழிபட்டனர். சென்னை RK நகரில் புரட்சி தலைவி அம்மாவின் 78வது பிறந்தநாளை முன்னிட்டு சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. புதுவண்ணாரப்பேட்டை கிறிஸ்தவ திருச்சபையில் அதிமுக மாவட்ட செயலாளர் RS ராஜேஷ் தலைமையில் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு சிறப்பு பிரார்த்தனை ஜெப வழிபாடு பாஸ்டர் நெல்சன் முன்னிலையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கிறிஸ்தவ சபை ஊழியர்களுக்கு தலா 1 கிலோ அரிசி, கோதுமை மாவு, சர்க்கரை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய பெட்டகங்களை அன்பு பரிசாக மாவட்ட செயலாளர் வழங்கினார். நிகழ்ச்சியில் பகுதி செயலாளர்கள் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். புரட்சித் தலைவி அம்மாவின் 78வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திருச்சி அதிமுக மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருச்சி மாநகர மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் துணை மேயருமான J. ஸ்ரீனிவாசன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் காஜாப்பேட்டை பகுதி செயலாளர் வாசுதேவன் ஏற்பாட்டில் மற்றும் வட்டச் செயலாளர் NT மலையப்பன் முன்னிலையில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.
தருமபுரி மாவட்ட மக்களுக்காக சட்டசபையில் குரல் கொடுத்த பாப்பிரெட்டிப்பட்டி அதிமுக எம்எல்ஏ கோவிந்தசாமிக்கு வணிகர்கள் மற்றும் பொதுமக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். தருமபுரி நகரில் இருந்த புறநகர் பேருந்து நிலையத்தை திமுக அரசு வேறு இடத்திற்கு மாற்றியதை தொடர்ந்து பொதுமக்கள், வணிகர்கள் என அனைத்து தரப்பினரும் பாதிக்கப்பட்டனர். இந்நிலையில் பொதுமக்களின் பாதிப்பை அறிந்த பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி சட்டசபையில் கோரிக்கை குரல் மக்களுக்காக கொடுத்தார். மேலும் எம்எல்ஏவுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக அம்மா பேரவை செயலாளர் SR வெற்றிவேல், நகர செயலாளர் பூக்கடை ரவி ஆகியோரை வணிகர்கள் மற்றும் பொதுமக்கள் நேரில் சந்தித்து சால்வை அணிவித்து நன்றியை தெரிவித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் கருங்குழியில் புரட்சித் தலைவி அம்மாவின் 78வது பிறந்தநாள் விழா ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பேரூராட்சி செயலாளர் அலுவலகத்தில் மதுராந்தகம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் பங்கேற்ற நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கருங்குழி பேரூர் கழக செயலாளர் ஜெயராஜ் செய்திருந்தார். கூட்டத்தில் அம்மாவின் பிறந்தநாள் விழாவை அனைத்து கிளையிலும் கழக கொடியேற்றி நலத்திட்ட உதவி வழங்கி கொண்டாட முடிவெடுக்கப்பட்டது. மேலும் வரவிருக்கும் தேர்தலில் அதிமுக வெற்றி பெற பாடுபடுவதென முடிவெடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கிளை கழகத்தினர் வாக்குச்சாவடி முகவர்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது. புரட்சித் தலைவி அம்மாவின் 78வது பிறந்த நாளை முன்னிட்டு கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அருகே தீவளூர் ஊராட்சியில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் மாற்றுக் கட்சியினர் இணைப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் கலந்து கொண்டு ஏராளமான பெண்களுக்கு இலவச எரிவாயு இணைப்பு மற்றும் சிலிண்டர் கேஸ் அடுப்பு வழங்கினார். மேலும் தாழநல்லூர், நரசிங்கமங்கலம், தீவளூர் உள்ளிட்ட கிராமங்களில் இருந்து திமுக, விசிக, காங்கிரஸ் கட்சிகளில் இருந்து விலகிய ஏராளமானோர் சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியை மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் ராஜேந்திரன் ஏற்பாடு செய்திருந்த நிலையில் நல்லூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் NR ராஜேந்திரன் தலைமையில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். எத்தனை கூட்டணி சேர்ந்தாலும் திமுக மூழ்க போகும் கப்பல் என மதுரையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்தார். மதுரை மேற்கு தொகுதிக்குட்பட்ட 70வது வார்டு துரைசாமி நகரில் பூங்கா சுற்றுச்சுவர் மற்றும் மேற்கூரை அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் ஏராளமான கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர், மதுரையில் மேயர், மண்டல தலைவர் இல்லாத அவலநிலை உள்ளதாகவும் 200 கோடி ரூபாய் அளவில் ஊழல் நடைபெற்றுள்ளதாகவும் சாடினார். காரைக்கால் மாவட்டம் ONGC அலுவலக வாயிலில் வைத்து ONGC நிறுவனத்தில் பணிபுரியும் அண்ணா தொழிற்சங்க ஓட்டுநர்கள் மற்றும் உதவியாளர்கள் சங்கத்தின் கொடியேற்று விழா நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான OS மணியன் சங்கத்தின் கொடியை ஏற்றி வைத்து தொழிற்சங்க பெயர் பலகையை திறந்து வைத்தார். மேலும் நிகழ்ச்சியில் மறைந்த அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகளின் குடும்பத்தினருக்கு தலா 10,000 நிதி அண்ணா தொழிற்சங்க நாகை மாவட்ட செயலாளர் STR ஐயா என்ற SR சிவபெருமாள் ஏற்பாட்டில் ஊழியர்களின் குடும்பத்தினருக்கு வழங்கப்பட்டது. திருப்பூரில் அதிமுக சார்பில் புரட்சித் தலைவியின் 78வது பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மாஸ்கோ நகரில் நடைபெற்ற விழாவில் முன்னாள் அமைச்சர் MSM ஆனந்தன், திருப்பூர் வடக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் KN விஜயகுமார் ஆகியோர் புரட்சித் தலைவியின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மேலும் 78 கிலோ கேக் வெட்டி 5,000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை அதிமுக மாமன்ற உறுப்பினர் RA சேகர் செய்திருந்தார். முன்னதாக விழாவையொட்டி மேளதாளம் முழங்க ஏராளமான பெண்கள் 2 கிலோமீட்டர் தூரம் பால்குடம் ஊர்வலம் நடத்தி விநாயகருக்கு அபிஷேகம் செய்தனர். புரட்சித் தலைவி அம்மாவின் 78வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு சென்னை மதுரவாயலில் ஏழை எளிய மக்களின் பசியை போக்க 5,000த்திற்கும் மேற்பட்டோருக்கு பிரியாணி வழங்கும் அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் அமைப்பு செயலாளர் ராயபுரம் மனோ ஏற்பாட்டில் சுமார் 5,000த்திற்கும் மேற்பட்ட ஏழை எளிய பொதுமக்களுக்கு பிரியாணி வழங்கப்பட்டது. முன்னதாக அம்மா திருவுருவப் படத்திற்கு முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் மலர்தூவி மரியாதை செய்தார். மேலும் இந்த நிகழ்வில் ஏராளமான அதிமுக கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உடன் இருந்தனர். செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் முடிச்சூரில் புரட்சி தலைவியின் பிறந்த நாள் விழாவையொட்டி ஏழைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானத்தினை அதிமுக மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் வழங்கினார். பரங்கிமலை மேற்கு ஒன்றிய செயலாளர் மதுரப்பாக்கம் மனோகர் முன்னிலையில் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி இணைச் செயலாளர் முடிச்சூர் ஸ்ரீ பாஸ்கர் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான அதிமுக மற்றும் பாஜக நிர்வாகிகள் பங்கேற்றனர். முன்னதாக புரட்சி தலைவர், புரட்சி தலைவியின் திருவுருவப் படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர்.
தலைவி அம்மாவின் 78வது பிறந்த நாளை முன்னிட்டு திருவண்ணாமலை மாவட்டம் அத்தியந்தல் பகுதியில் மாபெரும் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான எஸ். ராமச்சந்திரன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கிரிக்கெட் போட்டியை தொடங்கி வைத்து வெற்றி பெற்ற கிரிக்கெட் அணிகளுக்கு பரிசுகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் இந்நிகழ்ச்சி மாநகராட்சி கவுன்சிலர்கள் சிவில் சீனிவாசன் மற்றும் சாந்தி சரவணன் ஏற்பாட்டில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புரட்சித் தலைவி அம்மாவின் 78வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் கொப்பூர் ஊராட்சியில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளருமான B.V. ரமணா தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர்கள் கே. பழனி, சத்தியமூர்த்தி மற்றும் விவசாய பிரிவு ஒன்றிய செயலாளர் பி. வெங்கடேசன், மீனவரணி ஒன்றிய செயலாளர் லோகநாதன் மற்றும் கிளை செயலாளர்கள் மூர்த்தி, பாலாஜி ஆகியோர் ஏற்பாட்டில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் புறநகர் மாவட்ட கழக அலுவலகத்தில் வைத்து புரட்சித் தலைவி அம்மாவின் பிறந்தநாள் விழா கொண்டாடுவது குறித்து கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. சேலம் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் பிறக்கும் பெண் குழந்தைகளுக்கு தங்கம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்க கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர் செம்மலை, மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் கலையரசன், விக்னேஷ் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டத்தில் புரட்சித் தலைவி அம்மாவின் 78வது பிறந்தநாள் விழாவை சிறப்பாக நடத்துவது குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான P.R. செந்தில்நாதன் தலைமையில் மாவட்ட கழக அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் நிர்வாகிகள் அனைவரும் அம்மாவின் படத்தை மலர்களால் அலங்கரித்து மரியாதை செலுத்தி மக்களுக்கு இனிப்புகளையும் நலத்திட்டங்களையும் வழங்க முடிவெடுக்கப்பட்டது. கூட்டத்தில் மாவட்ட, ஒன்றிய, நகர, கிளை, சார்பு அணி நிர்வாகிகள் பெருந்திரளாக பங்கேற்றனர். தருமபுரி மாவட்ட அதிமுக அலுவலகத்தில் மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த இளைஞர்கள் கழகத்தில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான K.P. அன்பழகன் தலைமையில் மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த இளைஞர்கள் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். மேலும் புதிதாக இணைந்த இளைஞர்களுக்கு மாவட்ட செயலாளர் K.P. அன்பழகன் கழக துண்டினை அணிவித்து வரவேற்றார். இந்நிகழ்வு ஒன்றிய செயலாளர் மகாலிங்கம் ஏற்பாட்டில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் மொரடக்கம்பை சுற்றுப்புற கிராம பகுதிகளில் உள்ள பொதுமக்களுக்கு அதிமுக சார்பில் தெருமுனை பிரச்சாரம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நீலகிரி மாவட்ட கழக செயலாளர் கப்பச்சி வினோத் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அதிமுக சாதனை திட்டங்களை எடுத்து கூறி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியை உதகை மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் ப. குமார் ஏற்பாடு செய்திருந்த நிலையில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.